அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மீண்டும் ஒரு கோர விபத்து, 20 பேர் காயம். சிறைக்குள் அடிதடி, STF அதிகாரிகள், பாதாள உலக குற்றவாளி காயம். வெளிநாடுகளில் உள்ள ஆபத்தான இலங்கையர்களை தேடும் அனுர அரசு. இளைஞனுக்கு ஏமனான பேருந்து, தீவிரமாகும் போலீஸ் விசாரணை. கதிரையில் இருந்து விழுந்து காயமடைந்த பசில் ராஜபக்ச. கடற்படையினர் வைத்த தீயில் கடத்தொழிலாளரின் வாடி எறிந்து நாசம். காத்தான்குடியில் விசேட சுற்றி வளைப்பு, 42 பேர் அதிரடியாக கைது. யாழில் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் உயிரிழப்பு. யாழ் பாடசாலை விடுதியிலிருந்து 3 மாணவிகள் தப்பியோட்டம். யாழில் கடத்தப்பட்ட யுவதி திடீரென வெளியிட்ட பகீர் தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். நுவரெலியாவில் மற்றொரு தனியார் பேருந்து விபத்தொன்று நிகழ்ந்துள்ளது. குறித்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து குறித்து மேலதிக விசாரணைகள் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பூசா சிறைச்சாலையில் ஏற்பட்ட தகராறில் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த புருமுனா என அழைக்கப்படும் ரவிந்து சங்கத சில்வா ஹேவத் என்பவரும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புருமுனா என்பவருக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. புருமுனாவுக்கு எதிரான வழக்கு மீதான விசாரணைகளை காணொளி அழைப்பு ஊடாக மேற்கொள்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போதே இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராற்றின் போது புருமுனா மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் இருவர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஆபத்தானவர்களான 20 இலங்கையர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அவர்களை கைது செய்வதற்கான சர்வதேச போலீசாரால் ஏற்கனவே சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த 20 பேரும் தலைமறைவாகியுள்ள நாடுகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிவிகார அமைச்சுடன் இணைந்து திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்தவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களைச் சேர்ந்த 11 பேர் இதுவரை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்டம் மல்வத்துகிரிப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யக்கள கிரிந்துவெல வீதியில் பாரபலான பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. கிரிந்துவெலவிலிருந்து யக்கள நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர்த்து திசையில் பயணித்த பஸ்ஸுடன் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் பலத்த காயமடைந்து கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பூக்கடை பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞர் ஒருவராவார். இதனையடுத்து பஸ் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்வத்துகிரிப்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச கதிரையில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்ததால் அவர் 6 மாத காலத்துக்கு விமானத்தில் பயணிக்க கூடாது என வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறப்படும் 500 லட்சம் ரூபாய் பணத்தை பயன்படுத்தி மாத்திரை பிரதேசத்தில் உள்ள காணியொன்றை வாங்கியமை தொடர்பில் பசில் ராஜபக்ச உட்பட
நால்வருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ள நிலையில் பசில் ராஜபக்சவும் அவரது மனைவியின் சகோதரியான அயோமா களபதி என்பவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதன்போது நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி பசில் ராஜபக்சவுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் மே மாதம் 23ஆம் தேதி வரை மாத்திரமே வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனால் பசில் ராஜபக்சவின் பிணையை ரத்து செய்து அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்க வேண்டும் என சட்டத்தரணி கோரிக்கை விடுத்தார். இதன்போது பசில் ராஜபக்ச சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி பசில் ராஜபக்சர் இலங்கைக்கு வருவதற்காக மே மாதம் 18 மற்றும் 19ஆம் தேதிக்கு விமான பயணச்சீட்டை முன்பதிவு செய்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் கதிரையிலிருந்து கீழே விழுந்து காயமடைந்ததால் அவர் 6 மாத காலத்துக்கு விமானத்தில் பயணிக்கக்கூடாது என வைத்தியர்கள் தெரிவித்ததாகவும் பசில் ராஜபக்சவின் வைத்திய அறிக்கைகளை பரிசீலித்த நீதவான் அவரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளார். முல்லைத்தீவு செல்வபுரம் கடற்கரையில் அமைத்துள்ள கடலோர கண்காணிப்பு கடற்படை முகாமின் குப்பைக்கு வைத்த தீ பரவி கடற்படையினரின் காணிக்குள் நின்ற பனைமரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளதுடன் கரையோர பகுதியில் உள்ள கடற்தொழிலாளி ஒருவரின் பாடி முற்றுமுழுதாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த கடற்படை முகாமில் குப்பைக்கு தீ வைத்துள்ளார்கள். இந்த தீயானது பரவி கடற்படை முகாமில் நின்ற பனைமரங்களில் பரவியுள்ளதுடன் தீ காற்றில் பரவி கடற்கரையில் வாடியமைத்து தொழில் செய்து வந்த ஒருவரின் பாடி மீது விழுந்த நிலையில் பாடி முற்றுமுழுதாக எரிந்துள்ளது. அதில் பெறுமதியான பல பொருட்கள் சேதமடைந்துள்ளன. அதனைத் தொடர்ந்து பரவிய தீ கடற்கரை பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் அமைத்த கொட்டில்களிலும் பரவியுள்ளது. சம்பவம் அறிந்து செல்வபுரம் கடற்கரையில் நின்ற இளைஞர்கள் தீவிரமாக செயற்பட்டுள்ளதுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். இந்த தீ விபத்தில் பாடி முற்றுமுழுதாக எரிவடைந்துள்ளது. அதேவேளை இந்த தீ விபத்தில் எரிகாயங்களுக்குள்ளான கடற்படையினர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீ விபத்தில் எரிந்து சாம்பலாக்கிய வாடியின் உரிமையாளர் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். ஐஸ், கேரள கஞ்சா மற்றும் சிகரெட், பெருமளவிலான கசிப்பு போதைப் பொருளுடன் 42 பேர் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். 57 லிட்டர் கசிப்புடன் 25 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 4வரும், கேரள கஞ்சாவுடன் 8 பேரும், சிகரெட்டுடன் ஒருவரும், ஏனைய குற்ற செயல்களில் ஈடுபட்ட 4வருமாக 42 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். மின்சார நிலைய வீதி சுன்னாகம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த ராமசாமி ஸ்ரீகாந்தன் வயது 48 என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த குடும்பஸ்தர் பழைய போலீஸ் நிலைய வீதி சுன்னாகம் பகுதியில் பூவரசு மரத்தின் மீது தடியை வெட்டியுள்ளார். இதன்போது அந்த தடி மின் கம்பத்தில் விழுந்துள்ளது. இந்நிலையில் அவர் மீது மின்சாரம் கடுமையாக தாக்கியதில் நிலத்தில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். பின்னர் அவரது சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி பானசிங்கம் மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. யாழ்நல்லூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட புறநகர் பகுதியுள்ள பாடசாலை ஒன்றின் மாணவிகள் விடுதியிலிருந்து 3 மாணவிகளை காணவில்லை என போலீசாருக்கு முறையிடப்பட்டுள்ளது. குறித்த மாணவிகள் இரவோடு இரவாக விடுதியிலிருந்து வெளியேறி தப்பிச் சென்றிருக்கலாம் என கருதப்படுகின்றது. குறித்த மாணவிகள் விபச்சார நடவடிக்கைகளுக்காக திட்டமிட்டு ஏமாற்றி அழைத்து செல்லப்பட்டிருக்கலாம் என கடும் அச்சம் நிகழ்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தேடுதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யாழில் கடத்தப்பட்டதாக தேடப்பட்டு வந்த யுவதி தன்னை யாரும் கடத்தவில்லை என தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை காணொலியொன்றை வெளியிட்டு அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 22 வயது யுவதியும், பூநகரி கௌதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞனும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்தனர். பெண் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இளவாலை காவல் நிலையத்துக்கு சென்றனர். அங்கு வந்த பெண் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போதும் இருவருக்கும் 18 வயது நிறைவடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாது என இளவாலை காவல்துறையினர் தெரிவித்தனர்.
இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வரும்போது பிற்பகல் 4:37 மணியளவில் பெண்ணின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்திச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டு தீவிரமாக தேடுதல் நடவடிக்கைகள் இடம்பெற்ற நிலையில் குறித்த யுவதி தான் கடத்தப்படவில்லை என கூறி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த காணொலியில் அவர் மேலும் தெரிவிக்கையில், என்னை யாரும் கடத்தவில்லை, நான் தான் என்னை அழைத்து செல்லுமாறு என் அண்ணாக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தேன். அதனால் தான் அவர்கள் என்னை கூட்டிச் சென்றனர். யாரும் என்னை தேட வேண்டாம் என்றும் அந்த வழக்கிற்கு நான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவேன் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.